சந்தோஷமா இருக்கிறீங்களா? புது வருட சந்தோஷமா இல்ல பழைய வருட சந்தோஷமா? புது வருட சந்தோஷம். பழச நினைச்சோம்னாவே அழுகையும் கண்ணீரும் வந்து கொண்டுதான் இருக்கும். புது வருடத்துல என்ன தரும்? எல்லாத்தையும் மறக்குன்னு தான் பார்க்கிறோம். ஆனா மறக்க முடியல. ஏன்னா நாம் செய்த பாவம் நம்மளுக்கு வெளியே வர்றதில்லை, நாம் செய்கிற நன்மை வெளியே வர்றதில்லை. அதனாலதான் மறக்க முடியவில்லை. அதனால எப்ப நம்ம மறப்போகிறோம்? எப்ப மறப்போம்? நான் மண்ணுக்கு போறப்பதான் எல்லாத்தையும் மறக்க போறோம். அது வரைக்கும் மறக்கவும் முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப வேதம் தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறது. இந்த 2025 பிறக்குமா இப்படியெல்லாம் நினைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. நேற்று பாருங்க, அமெரிக்க ஆஸ்பத்திரியில் என் மகளோட என் மனைவியோட இருந்தவங்க, அவங்க இன்னைக்கு காலையில் நேற்று காலையில் இறந்துட்டாங்க. அவங்க நியூ இயர் கூட பார்க்க முடியல. இன்னைக்கு அடக்க ஆராதனை வைத்திருக்கிறார்கள். ஏன் சொல்றேன்னா, மனுஷனுடைய ஜீவன் ரொம்ப கஷ்டம். ஆனா அந்த ஜீவனை கொடுத்த கடவுளை ஒவ்வொன்றுக்கும் அளந்து வச்சிருக்கிறார். எப்ப என்ன செய்யணும், ஏது செய்யணும் எல்லாமே அளந்து வச்சிருக்க. இந்த 25 ஒரு புது மனுஷனாக மாற வேண்டும். இந்த எப்ப மாறணும்? புது வருடமாக இல்ல, புது வருஷமாக இல்ல, புது இருதயமாக மாற வேண்டும். நீதிமொழியில் சொன்ன மாதிரி, இருதயத்தை சோதிக்கிறவர் அதை நன்மை செய்கிறவர் என் கர்த்தர் ஒருவரே. அப்ப இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனை, இன்னைக்கு புதிய வருடத்திலே எல்லாரும் வாக்குத்தத்தம் அடிச்சிருப்பாங்க, காலத்தில் அடிச்சிருப்பாங்க, பிளக்ஸ் போர்டு எல்லாமே இருக்கும். ஆனா இருதயத்திலே இருக்கக்கூடிய வார்த்தை தான் வாக்குத்தத்தம். இருதயத்துக்குள்ள இருக்க வார்த்தை தான் வாக்குத்தத்தம். அதை விட்டுட்டு நம்மள எனக்கு ஆண்டவர் பேசினார், எனக்கு பேசுற 5000 பேருக்கு சபையில பேசியிருப்பாரா தெரியாது. இந்த ஊழியக்காரருக்கு பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? தேவன் என்ன பேச போறார் என்பதை மோசே அறிந்தான் என்று வேதம் போட்டிருக்கிறது. மோசே அவ்வளவு ஞானம் இல்லாதையும் திக்குவாய் மந்த புத்தியுமாய் இருந்த அவனை தேவன் உயர்த்தியிருப்பாரானால் அவன் இருதயத்தை அவர் செய்து பார்த்தார். அப்ப வேதம் தெளிவாக சொல்லிக் கொண்டு இருக்கிறது, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தேவனை சந்திக்க போறோம். எப்படி இருக்க போறோம்? எல்லாரும் அவர் சன்னிதானத்துக்கு முன்னாடி நிக்க போறோம். ஃபெயில் ஆகுறது பாஸ் ஆகுறது அன்னைக்கு தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா எல்லாரும் இயேசுவை பார்ப்பாங்க, பாவியும் பார்க்க பரிசுத்தவானும் பார்ப்பார்கள். அப்பொழுது நான் எங்க நிக்க போறேன், எங்க போக போறேன் என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த 2025 இருந்து ஒரு கடைபிடிப்போம். ஆண்டவரே, ஒரு புது மனுஷனாக மாற வேண்டும். புது வருஷத்துல என்ன இருக்கணும்? புது மனுஷனாக மாற வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 9-10 சொல்லுகிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். என்ன சொல்றாங்க? பழைய மனுஷனையும் அவனுடைய செய்கைகளையும் என்ன சொல்றது? களைந்து போட்டு சிருஷ்டித்தவருடைய ஒப்பாக பூரண அறிவுடையபடிக்கு புதிதாக்கப்பட்ட என்ன பண்ண பேர் எப்படி இருக்காங்க? இப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு வியாதி வருமா? கண்ணீர் வருமா? கோபம் வருமா? நான் 7 காரியத்தெல்லாம் சொன்னேன், அதெல்லாம் வருமா? வராது. அதனால இது செய்தி அல்ல, இது வாக்குத்தத்தம் அல்ல. இந்த புது வருஷம் 365 நாள் நான் புது மனுஷனாய் மாற வேண்டும். நீ புது மனுஷனா மாறினா நீ போறப்பே உன்னை கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. நீ போறப்பே ஒரு அற்புதங்கள் நடக்கும், ஒரு அடையாளம் நடக்கும். நீ போய் தான் அங்க ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நீ போகும் பொழுது நினைப்பதெல்லாம் நடக்கும்.
காரியங்கள், நிறைய காரியங்களை பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த வருடத்துடைய வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம் இந்த புது இடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லிக் கொண்டிருந்தாலும் நான் சுத்தமாக இருக்கிறேனா? இருப்போமா? சுத்தமா இருப்போமா? ஆனா சர்ச்சுக்கு வரப்ப என்ன சோப்புனாலும் போட்டு குளிச்சுட்டு நல்ல புடவை கட்டிட்டு வந்து உட்கார்ந்துடும். ஆனா வேதம் சொல்லுது சோப்பு போட்டியா பேண்ட் சட்டை போட்டியான்னு கேட்கல. ஆனா சுத்தமா இருக்கிறியா? சுத்தமா இருந்தா சித்தமா செய்யணும். சுத்தங்கிறது எல்லா பிராணி பாருங்க, நாய் சாக்கடையில படுத்திருக்கோம், அதை நக்கி நக்கி என்ன செய்யும்? சுத்தமாக்கி. ஆனா நம்ம அசிங்கமான இடத்துல நாக்க வைக்கிறது இல்ல, ஆனா கையை கூட என்ன செய்வோம்? சில நேரம் பீச்ச கையில தான் என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? ஏன்னா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கொடுக்கிற காரியம் நிறைய காரியம். வேதம் தெளிவாக சொல்றது, சுத்தம் என்றால் என் மனம் சுத்தமாய் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? என் மனம் சுத்தமாய் இருக்கணும். சித்தம் என்றால் தேவன் சொன்ன வார்த்தையை கடைபிடிக்க முடியும். எப்ப? சுத்தமா இருந்தால்தான் தேவனுடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற முடியும். இயேசு எந்த இடத்துலயும் பாருங்க, அவர் இருந்த 33 வருஷம், ஜனவரி வந்திருக்க, பிப்ரவரி வந்திருக்கு, மார்ச் வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கான். என்னைக்காச்சும் கொண்டாடி இருக்கிறாரா? ஜனவரி கொண்டாடி இருக்கிறாரா? இல்ல அவர் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறாரா? 33 வருஷம் இருந்தாரு சொல்றோம். ஒரு நாள் கூட அவர் என்ன செய்யல? ஏன்? அவர் போன பிறகுதான் இது உண்டானது. எப்ப போன பிறகு? அவர் மரணத்தை சந்தித்து வானத்துக்கு போன பிறகுதான் பிறந்த நாள், இறந்த நாள், சிலுவை நாள், உயிர்த்த நாள், எவ்வளவு நாள் வந்துச்சு? இது எதுக்கு வந்திருக்கு? அவரை நினைவு கூறுவதற்காக வந்தது. இது ஆடம்பரமா போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இன்னைக்கு புது ட்ரெஸ் போட்டு எல்லாம் வந்து உட்கார்ந்து ஜனவரியை கொண்டாடுறதா, இல்ல புது மனுஷனா வந்து கொண்டாடுறதா? என்னைக்காச்சும் இருக்கிறோமா? அப்ப நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? அப்ப சுத்தமா இருக்கிறது யாரு? யார் சுத்தமா இருக்குது? நான் போன ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி என் மனைவி இப்படி ஆவாள் என்று தெரியாது, இருந்தாலும் ஒரு 4500 ரூபாய் கொடுத்து அவளுக்கு ஒரு ட்ரெஸ், இந்த பாப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எது எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன். ஆனா எல்லாமே சேர்த்து எங்க போயிட்டா? நான் ட்ரெஸ் தர வேண்டாம், நீ நான் போகக்கூடிய இடத்துக்கு போயிட்டு இருக்கா. ஆனா நான் எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, முடிவு தெரியல இன்னைக்கு வரைக்கும். ராத்திரி 12:15 எழுந்திருச்சேன். 12:15 ஏஞ்சதுல இருந்து எனக்கு தூக்கமே சுத்தமா நின்று போச்சு. ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அப்ப நாம் சுத்தமா இருக்க வேண்டும். அவர் நல்லதா இருக்கும், அவருடைய வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. ஆனா காலங்கள் மாறவும் மாறி போச்சு. அப்ப நான் இன்னைக்கு சுத்தமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? சித்தம்னா தெரியுமா? சித்தம்னா என்ன? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே. அப்போ ஒவ்வொரு வார்த்தையும் பிதா மகனுக்கு சொல்லிட்டே இருக்கார். இப்ப இயேசு சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுறேனா? சொல்லுங்க பாப்போம். இயேசு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுறேனா? அவர் பிதா சொன்ன வார்த்தையை நிறைவேற்றிட்டு போயிட்டார். அதுக்கு ஒரு அடையாளம் சொல்றாரு. ஒரு 3 காரியத்தை மட்டும் சொல்லி முடித்து விடுகிறேன். ஒன்று, மத்தேயு அதிகாரம் 8ஆம் அதிகாரத்திலே
2-3 வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமது சித்தமானால், என்ன சொல்றாங்க? இப்ப அந்த குஷ்டரோகி சுத்தமா சுத்தம் இல்லையா? இப்ப நாம் கேட்கிறோம், ஐயா நான் சுத்தமா இருக்கேன், என் ஜெபத்தை கேளியா? நம்ம என்ன சொல்றோம்? அந்த வசனங்களை நிறைய தடவை படிச்சிருப்பீங்க, நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள உள்ள மறைபொருள், ஒரு குஷ்டரோகி மலையிலிருந்து இறங்கி வர்றப்ப இயேசுக்கு வந்து நிக்கிறான், ஐயா உனக்கு சித்தமானா என்னை சுத்தப்படுத்து. அவன் எப்படி கேட்கிறான்? முன்னாடி என்னை சுத்தப்படுத்து, நான் சித்தமாகிறேன் என்று சொல்றான். ஆனா இயேசு உடனே சொல்றாரு பாருங்க, அப்படி படிங்க, சீக்கிரம் படி. கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. என்ன சொல்லிட்டாருங்க? அப்ப அந்த குஷ்டரோகி என்ன இல்ல, சுத்தமாகல. பாவத்தின் வாழ்க்கை தான் குஷ்டம். என்ன இருக்கு தெரியுங்களா? அப்ப வெளியே வர முடியாது, போக முடியாது. இன்னைக்கு குஷ்டரோகிலாம் சிலவங்க இப்ப வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பாளையம் இருக்கும், அதுலதான் வாழணும். அது பாத்தீங்கன்னாக்க பிஸ்கட்டு ரொட்டி எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க, பார்க்க கூடாது. பார்த்தாலே பாவமா இருந்த அந்த குஷ்டத்தை தேவன் தொட்டு சுகமாக்குனார். ஏன்னா அவங்களும் இன்னைக்கு சமுதாயத்துக்குள்ள வர வேண்டும் என்ற அன்னைக்கே ஒரு தீர்மானம். பாத்திமனாருக்கு போனீங்கன்னாக்க, நான் உங்களெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருக்கேன், அதெல்லாம் ஒரு காலமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த குஷ்டரோகி சுத்தம் இல்ல, ஆனா சித்தத்தை கேட்கிறான். அவன் கேட்கிறான்னு கேக்குது, அவன் சுத்தம் இல்ல, சித்தத்தை கேட்கிறான். ஆனா இயேசு சொல்றாரு, நீ இவ்வளவு விரும்பி கேட்கறதுனால நான் உனக்கு சித்தத்தை தாரேன், ஆனா நீ சுத்தமாக வேண்டும். அப்ப குஷ்டரோகியாகி இருக்கிறவன் குஷ்டம் நீங்கணும்னு அவன் சுத்தமா இருப்பானா? இருக்க மாட்டான். எப்ப இருப்பான்? எப்ப இருப்பான்? சாகிற வரைக்கும் இருப்பான். எப்படி இருப்பான்? நம்மளுக்கு எவ்வளவு காரியம் நடக்குது, எவ்வளவு ஆசீர்வாதம் நடக்குது. சில காரியம் நஷ்டங்கள் வருது, சில காரியம் லாபம் வருது. லாபத்தை நினைச்சு நஷ்டத்தை மறக்கிறோமா? இல்ல நஷ்டத்தை செஞ்சு லாபத்தை மறக்கிறோமா? அந்த குஷ்டரோகியுடைய வாழ்க்கை அவனுடைய நஷ்டமான ஒரு வாழ்க்கை. குஷ்டருக்கு என்னால வெளியே போக முடியல, ஆனால் அவர் சொல்றான், என்னை சுத்தமாக்கியா, நான் சுத்தமாவே. அவன் சுத்தமானானா தெரியாது, அல்லதான் மறைபொருள். என்ன சொன்னாரு? அது 3வது வசனம் படிங்க. 8:3. கையை நீட்டி, நல்லா பார்த்துக்கங்க, இயேசு ஒருவனை தொட்டா சுத்தமாகுமா சுத்தமாகாமா? சுத்தமா. நம்ம மேல கை வச்சாக்க நம்ம என்ன இருப்போம்? நம்ம மேல கை வைப்பாரா? வைக்க மாட்டார். ஏன்னா நம்ம அவ்வளவு சுத்தத்திலே சுத்தம், அவ்வளவு சுத்தம். ஆனால் இயேசு சொல்றார், அவனை குஷ்டரோகியை பார்த்து சொன்னாரு, நான் வெளியே போக முடியல, ஆராதிக்க முடியல, அவனுடைய மனக்கவலை நிறைய இருக்குது. ஆனா அவன் பேசிக்கொண்டு இருக்கிறான், நான் என்னை சுத்தமாக்கியா, நான் சுத்தம் செய்கிறேன் என்று. அவன் சாட்சியாகவே பயன்பட்டான். அவன் எப்படி இருந்தான்? இன்னைக்கு சாட்சிங்க. அந்த குஷ்டரோகி என்ன எத்தனை பேர் சாட்சி இருப்பாங்க? அப்ப இன்னைக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதே அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்லுகிறது, நோக்கி என்ன சொல்றாருங்க? அப்ப சித்தம் எப்படி இருக்கணும்? சுத்தம் எப்படி இருக்கணும்? சுத்தம் எப்படி இருக்கணும்? சித்தம் எப்படி இருக்கணும்? அதான் மறைபொருள் அங்க இருக்குது. நான் சுத்தமா இருக்கிறது யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. தேவன் ஒருவர் தான். அதான் லியோ சொன்னார் 17:3 சொன்ன மாதிரி, இருதயத்தை சோதி தெரிகிறார். அந்த குஷ்டரோகியை சோதி தெரிஞ்சாரு. நீ என்னை விட்டு ஆராதி, வெளியே போய் சொல்லிடாத, உன்னை கேட்க மாட்டான்.
இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நீ குஷ்டரோகி நம்மளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாரு. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னார். அப்ப சித்தங்கிறது நான் அவருடைய வேலைகளை செய்வதுதான் சித்தம். இயேசுடைய வேலைகளை செய்வதுதான் இன்னைக்கு சித்தம். அதே 150 ஒண்ணு வராது. அந்த அதிகாரத்தில் எடுத்து படிங்க. 5வது 6வது வசனத்துல வரும். ஆண்டவரே என்ன சொல்றாருங்க? இப்ப நம்ம வீட்டுக்குள்ள வருவாரா? நம்ம வீட்டுக்குள்ள வருவாரா? நம்ம கேட்டுட்டு கூட வந்து நிக்க மாட்டார். ஆனா இன்னைக்கு ஜனவரி கிறிஸ்துமஸ் எல்லாமே கொண்டாடுறோம். ஆனா குஷ்டரோகி சொன்னா மலையிலிருந்து இறங்கின உடனே அவன் நேரடியா போனா, ஆண்டவரே என்னை மாற்றிக்கொள்ளு, என்ன மாற்றிக்கொள்ளு. அந்த குஷ்டரோகிக்கு போய் சத்தியம் சொல்லியிருப்பானா? சொல்லியிருக்க மாட்டானா? சத்தியம் சொல்லியிருப்பானா? சொல்லியிருப்பான்ல. ஆனா எல்லாமே போடல. ஏன்னா சித்தம். நீ போய் என்ன செய்யணும்? குஷ்டரோகிக்கு சொல்லு. அவங்க என்ன பாவத்துல விழுந்து கிடக்குறாங்க. ஆனா அந்த 100க்கு அதிபதி சொல்றான், நான் படிக்க மசிக்கிற அர்த்தம். என்ன வார்த்தைங்க? இப்ப ஒரு வார்த்தை என்ன இருக்குது? சுத்தமா சித்தமா. ஒரு வார்த்தை சுத்தமா சித்தமா. சுத்தம் இருந்தாதான் சித்தம் செய்ய முடியும். சுத்தம் இல்லைனாக்க எந்த இடத்துலயுமே நம்ம போய் நிக்க முடியாது. ஒரு கல்யாணத்துக்கு போனாக்க கடை துணி போட்டு போனா ஏத்துக்க மாட்டாங்களா? ஏத்துக்குவாங்களா? அப்ப சுத்தம். அதனால கல்யாண இடத்துல கூட சொல்றாரு, கல்யாண உடை இல்லாதவனை தூக்கி பால் கரிப்புல போட்டார். ஏதோ எதுக்குமே ஆண்டவர் ஒரு சுத்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சுத்தங்கிறது நம்மள்ட்ட என்ன இல்ல? நம்மள்ட்ட இல்ல. நல்ல மூக்குல போரு நாக்குல போரு அடிச்சிட்டு வந்தா கூட என்ன செய்யுது? அப்ப நம்மளோட சிந்தனைகள் அவர் சித்தம் செய்யணுங்க. அந்த 100க்கு அதிபதி கேட்கிறான், படிக்க வேண்டாம். 100க்கு அதிபதி கேட்கிறான், ஆண்டவரே என் வேலைக்காரர் ரொம்ப மோசமா இருக்கிறான், ரொம்ப வியாதியில படுத்திருக்கான். அப்ப வியாதி யாருக்கு வரும்? வியாதி யாருக்கு வரும்? வியாதி யாருக்கு வரும்? சுத்தம் இல்லாதவனுக்கு வியாதி. ஓகே, சுத்தங்கிறது எதுல வச்சுக்கலாம், பாவத்துல வச்சுக்கலாம், பரிசுத்தத்துல எல்லாம் வச்சுக்கலாம். ஆனா பரிசுத்தத்தை குலைச்சல் போடாதீர்கள். நீங்களே ஆலயமா இருக்கு, ஆலயத்தை கெடுத்து போடாதீங்க. சோதித்து அறிந்து வாங்குங்க. எதா இருந்தாலும் சொல்றாரு. ஆனா எதா இருந்தாலும் நம்ம என்ன இருக்கோம்? ஒரு முட்டுக்கு போய் நின்று கையை நீட்டுறது, காலை நீட்டுறது, அதை ஆடுறது, கொள்றது. ரால்பர்ட் பிரதர் அன்னைக்கு சொன்னார், நான் பேஸ்புக்ல வர பொழுது ஏன் அதுக்கு அதிகாரம் சொன்னாரு. 1 Corinthians 14 அதிகாரத்தில் சொல்றாரு வரிசைக்கார. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருச்சு அவரை பார்த்தோம். நான் இது நான் ஏசபிலே சொன்னேன், ஐயா உனக்கு அந்நிய பாஷை பேசுற, இங்கிலீஷ்ல பேசு, தமிழ்ல பேசு, அவங்க புரியறவங்க புரியட்டும். அப்ப அவர் சொன்ன அழகா, நீ பேசுவதனால ஜனங்கள் வழி விலகிதான் போவார்களே ஒழுங்கி அவர்கள் ஒன்று சேர மாட்டார்கள் என்று சொன்னார். ஆனா துண்டு துண்டா நல்லா அவரு விட்டு விட்டா எடுத்து போடுறாரு. நல்லா இருக்கு எனக்கு கேட்கறதுக்கு. இந்த சில வழி பாடலாம், அதை தொட்டு தரவுலாம் தேவ சொன்ன மாதிரி எல்லாமே சொல்றாரு. ஆனா காது கொடுக்கறதுக்கு ஆட்சியில இல்ல. அது பாத்தீங்கன்னா அந்த உப்பெல்லாம் திருவிழால போடுவாங்க. யார் கூட தூக்கி போடுவாங்க? ஜாமி மேலே தூக்கி அடிப்பாங்க உப்ப. மூலத்தூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தேர் இழுத்துட்டு வருவாங்க, இடம் இருக்காது. அதுக்காக என்னன்னா அங்கேருந்து தூக்கி அடிப்பான். அது சாமி தலையில இருந்து கீழே வரைக்கும் விழுவும். ஏன் சொல்றேன்னா, அறியாத ஜனங்கள் சுத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். அறியாத ஜனங்கள் இன்ன வரைக்கும் சுத்தம் இல்ல. ஆனா சித்தத்தை செய்ய முடியல, ஒரு நீட்டான ஒரு வாழ்க்கை நடத்த முடியல. என்னைக்கு சுத்தமாய் ஒரு மனுஷன் இருக்கிறானோ அவன் சித்தம் செய்ய வல்லவனாய் இருக்கிறான். மோசையை கூப்பிட்டார், நல்லா கேட்டீங்கன்னா, மோசையை கூப்பிட்டார். ஆடு மாடு மேய்ச்சி கொண்டு இருந்தான். அவன் என்ன ட்ரெஸ் போட்டுருந்தான்னு தெரியாது எனக்கு. ஆடு மாடு மேய்ச்சா பேண்ட் சட்டை போட்டிருப்பானா?
மேல சட்டை போட்டுதானா எனக்கு தெரியாது. ஆனா ஏசு பிதாவானவர் கூப்பிடும் போது மோசையே மோசே இங்க வாழ்கிறப்ப அவன் செருப்பு காலோட வந்தான். செருப்பு காலை கல்லில் உள்ள வாயின்றார். அப்ப அங்க எரிஞ்சது என்ன எரிஞ்சிட்டு இருந்துச்சு? முச்செடி. முச்செடிங்கிறது ஒரு நீக்கக்கூடிய ஒரு பொருள். முள்ளை முள்ளால் எடுக்கலாம். என்ன சொல்றாங்க? ஒரு முள்ளு குத்திச்சுன்னா அடுத்த முள்ளால் எடுக்கலாம். அது முள்ளுங்கிறது ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பொருள். அந்த முள்ளு இருக்குன்னா ரோஜாப்பூ செடியில முள்ளு இருக்கும். ரோஜாப்பூ செடியில முள்ளு இருக்கும். ஏன்னா அந்த ரோஜாப்பூ செடியை சேஃப்டி பண்ணிக்கும். அப்ப முள்ளுங்கிறது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆதாமுக்கு சொல்லப்பட்டது, நீ பூமியில இருக்கிறதுனால முள்ளும் குறுக்குமாய் வாழ்வாய். முள்ளுங்கிறது நாம் ஒரு அடுத்தவங்களுக்கு உதவியா இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தா குண்டூசி, அன்னைக்கெல்லாம் பார்த்தாக்க இவ்வளவு நீல முள்ளு இருக்கும். இந்த சாவுக்கெல்லாம் துணி குத்த வருவாங்க. அது பந்தல்ல பாத்தீங்கன்னா துணியில குத்தி குத்தி போவாங்க. முள்ளு கெடுதல் பண்ணாது. முள்ளு கெடுதல் பண்ணிச்சுன்னா அவன் காலை வெட்டி எடுக்கணும். சில முள்ளு குத்தினாக்க புற ஓடி காலை எடுத்துடணும். அப்ப நல்லதை நல்லதாகவும் கெட்டதை கெட்டதாக வைத்துக் கொள்வதுதான் நம்மளுடைய வார்த்தை. அப்ப வேதம் தெளிவா சொல்லுது. அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றான், எங்க வீட்டுல போனா 1000 பேர் இருக்காங்க, போனா போவான், வானா வான்னு சொல்றான். என்ன சொல்றான்? ஆனா நான் ஒண்ணுட்ட நான் வந்து கேட்டது ஒரே ஒரு வார்த்தை. யாருக்கா கேட்டான்? யாருக்கா கேட்டான்? அப்ப ஒரு வார்த்தை யார்கிட்ட சொல்லியிருப்பாரு? ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? நீ இப்போ படிங்க, அதை அடுத்த படிங்க, சீக்கிரம் படிங்க, புரிஞ்சுக்கங்க அதை. ஏன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அது பிரதி உத்தரமாக, ஆண்டவரே பாத்திரம் நல்ல சொல்லுமா? சொல்லுங்க. இருந்து உண்டு போவென்றால் போவான். ஆச்சரியப்பட்டு இந்த வார்த்தை எதுக்குங்க சொன்னாரு? இந்த வார்த்தை எதுக்கு சொன்னாரு? அப்ப என்ன படிக்கிற பைபிளை படிக்கிறனாவே என்ன இருக்குது? திக்குது. பைபிள் படிக்கிறனாவே திக்குது. அது தமிழ் தானே. ஏன் இதை பார்த்து கதை புஸ்தகம் படிங்க, பாட புஸ்தகம் திக்குமா? திக்காது. ஏன்னா நம்ம இதை படிச்சு ரீட் பண்றதே கிடையாது. இது ஒரு கடமை புஸ்தகம். என்ன இருக்கு? எடுக்கணும், படிக்கணும், சொல்லணும். அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றான், நான் ஒரு ஆளை போனா போயிடுவான், வானா வந்துருவான். ஆனா அந்த இடத்துக்கு நீ தகுதி இல்ல. ஒரு வார்த்தை சொல்லு. அந்த ஒரு வார்த்தை நூற்று அதிபதியில சொல்ல. அப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்றாரு, இது மாதிரி விசுவாசம் உள்ளவன் எவனுமே இல்லை. ஏன்னா ஒரு பாவி ஒரு பரிசுத்தவானுக்கு பரிந்து பேசுறது இல்லை. நூற்றுக்கு அதிபதி ஒரு பாவி. அவன் சொல்றான், எனக்கு வேண்டாம், என் வேலைக்கார சொஸ்தமாக வேண்டும் என்று. அப்ப சொல்றாரு, நீ போ, படி ஆகட்டும். என்ன அப்படிதானே சொன்னாரு? அது படிச்சிருப்பான், சீக்கிரம் படிச்சிருப்பான். இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று அடுத்த சொல்லு படிப்போம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஒரு 2 வசனம் கீழே படிச்சு பாருங்க. அந்த நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடி உனக்கு. என்ன சொன்னாருங்க? அவன் குணமாயிட்டான்னு தெரிஞ்சாச்சா? குணமாயிட்டு தெரிஞ்சிட்டா. இவன் வேலைக்காரன் போதான் போய் தான் என்ன செஞ்சிருப்பான்? பார்த்திருப்பான், குணம் அடைஞ்சு. அப்ப இத வந்து லூக்கால போடப்பட்டிருக்கு, படிக்க வேண்டாம். அதுல சொல்றாரு, இயேசு சொன்ன டைமும்
அவன் குணமான டைம் ஒண்ணு. அப்ப எங்கிட்டுங்க வார்த்தை போச்சு? எங்க போச்சு? அந்த நூற்றுக்கு அதிபதி கொண்டு போல. நல்லா கேட்டுக்கங்க, நூற்றுக்கு அதிபதி பரிந்து பேசினான். இன்னைக்கு ஒருத்தருக்கு முடியல என்றால் பாவியானவன் பரிந்து பேசினா கூட குணம் வரும். நான் ஒரு தடவை ரூபன்ட்ட சொன்னேன், எந்த சாமியும் என் மனைவிக்கு குணம் கொடுத்தாங்க, என்ன இப்படி சொல்றீங்க? இப்போ இதுக்காக மாரியம்மா கும்பிடுற இயேசு கும்பிட முடியாது. இயேசு கும்பிடுற மாரியம்மா கும்பிட முடியாது. ஆனா மனுஷ ஜென்மக்கு மனுஷன் தான் செய்யறான். ஆனா ஏதோ ஒரு பொருளை வச்சுனாலும் தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது. அப்ப நூற்றுக்கு அதிபதி என்ன சாமி கும்பிடுறான்னு தெரியாது. அல்லாஹ் கும்பிடுறானா இல்ல பிதாவை கும்பிடுறானா தெரியாது. ஆனா அந்த வேலைக்காரனுக்காக பரிந்து பேசினா உன் விசுவாசமே பெருசு என்றார். சொல்லுவோம். அப்ப சுத்தமா இருந்த சித்தம் நடக்குங்க. சுத்தமா இருந்த சித்தம் நடக்கும். இன்னைக்கு எவ்வளவு காரியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம், எவ்வளவு காரியங்களை பேசிக் கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் சுத்தமாகவில்லை. எப்ப சுத்தமாகிறது? அப்ப சித்தங்கிறது எப்படி தெரியும்? நான் எப்படி சுத்தமா இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். தானியேல் ஆகமம் 3ஆம் அதிகாரம் 14, 15, 16 படிங்க. தானியேல் ஆகமம் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்களாங்க. அப்ப சுத்தமான மனுஷன் யாரு? தானியேல். தானியேல் ஆகமத்துல இருக்குன்னு நான் சொன்னேன். சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3 பேருமே சுத்தமா இருக்கிறாங்க. ஏன்னா அவன் சுத்தமா இருக்குது. அவன் உள்ள இருக்க இருதயத்துல என்ன இருக்கு அதுக்கு சுத்தமா இருக்கிறான். ஆனா ராஜா அசிங்கமா இருக்கான். அவனுக்கு பேச்ச நான் கேட்க, நம்ம யார் பேச்சை கேட்போம்? இன்னைக்கு யார் பேச்சை கேட்போம்? ஊழியக்காரன் பேச்சை கேட்போம், கேட்க மாட்டோமா? ஊழியக்காரன் என்ன சொல்றான்னு பேசுவோம். ஆனா இருதயத்தில் இருக்கிறது கேட்க மாட்டோம். உனக்கு சொந்த அறிவு இல்லாதனாலதான் நீ இன்னும் அசுத்தமாகவே போய் கொண்டிருக்கிறாய். சொந்த அறிவு இல்லாதனால்தான் இன்னைக்கு நீ அசிங்கமா போயிட்டு இருக்க. என்னைக்கு உனக்கு சொந்த அறிவு வருதோ நீ என்னைக்குமே டெய்லி சுத்தமா இருப்ப. ஆனா சொந்த அறிவு நம்மள்ட்ட எந்த பட்டம் வாடகைக்கு விட்டாச்சு. இந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ 3 பேருமே என்ன செய்யறாங்க? ராஜாவுடைய கட்டளைக்கு நாங்கள் பதில் சொல்ல தேவை இல்ல. அப்ப அவன் சுத்தமா இருக்க. வார்த்தை என்ன இருக்குது பாருங்க. அடுத்த வருஷம் படிக்கிறார் சொல்றாரு பாருங்க. சீக்கிரம் படிச்சிருக்கா. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். அவன் இருதயத்தில் என்ன இருக்குது? 60 அடி முழம் சீல 60 அடி முழம் சில இல்ல. அவனுக்குள்ள என்ன இருக்குது? இப்ப நம்ம என்ன வச்சிருக்கோம்? நம்ம இருதயத்தில் என்ன வச்சிருக்கோம்? இருதயத்தில் நம்ம என்ன வச்சிருக்கோம்? அழுக்கு நிறைய இருக்கு. எத்தனை ஜனவரி வந்தா கூட நம்ம என்ன செய்ய முடியாது. ஆனா என் மனைவிக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், நிறைய தடவை செத்து போய் கூட சொல்லியிருக்கேன். ஏன் சொல்றேன்னா அவள் அழுக்கிலேயே நிறைய வாழ்ந்து கொண்டிருப்பாள். ஏன்னா ஒரு சொல்லிட்டோம்னா அதுக்கு மாத்தம் இல்லையா, என்ன செய்யணும்? அதோட ஓடிடணும். அவளால ஓடுறதுக்கு முடியாதனாலதான் என்ன செஞ்சு அவ மனசுக்குள்ள கல்லாக்கி 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 கடைசியில கட்டையா போயிட்டான். அவ சொன்னது நல்லதுதான். அதுக்காக என்ன செஞ்சிருக்கணும்? உட்கார்ந்து ஜெபம் பண்ணியிருந்தாக்க, இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு ஜெபம் மாதிரி பண்ணியிருந்தாக்க அந்த காரியம் ஜெயமாயிருக்கும். நேரடியா பேசுறது, திட்டுறது, வாழ்க்கை அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகுது? என் மக கூட அன்னைக்கு கதையில சொன்னான், நான் இப்ப ஆட்டமா நான் சண்டை போடுவேன்.
அப்ப சண்டை போடக்கூடாதுங்க. ராஜா வந்து சொல்றான், நீ இந்த சிலையை கும்பலன்னா உன்னை அக்கினியில போடுவேன்னு சொல்றான். ஆனா அவன் உள்ள சொல்றான், உனக்கு இதற்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம். அப்ப அவன் இருதயத்துல எப்படிங்க இருக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல எரியிற அக்கினியில போய் உருவ போறாங்க. அப்ப எப்படி இருப்பான்? அந்த சாத்ரா மேல ஆபேத்நேகோ 3 பேருமே என்ன செய்ய போறாங்க? நெருப்புல போட போறாங்கல்ல. அப்ப நான் என்னுடைய வருவையை முன்னி நான் என்ன பேச வேண்டுமோ அதான் பேசணும். சாத்ரா ஆபேத்நேகோ, ராஜாவே உனக்கு நான் சித்தம் இல்லை, நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்ற. படிமா, சீக்கிரம் படிச்சிருமா. தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரியிற அக்கினி ஜூலைக்கும், என்னங்க சொல்றாருங்க? எரியிற அக்கினி ஜூலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீக்கலாக்கி விடுவார். விடுவிக்க போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. இப்படி சொல்லுவோமா? நம்ம யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? சாப்பிடுறது பூரா எங்க சாப்பிடுறான்? சாத்திர ஆபேத்நேகோ எங்க சாப்பிட்டு இருக்கான்? எங்க தங்கிட்டு இருக்கான்? அந்த அரண்மனையில தாங்க தங்கிட்டு இருக்கான். அவன் சொல்ற வேலைய கேட்கல. இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் சொல்றத கேட்டுட்டு இருக்கோம்னா உனக்குன்னு சுய புத்தி என்ன இருக்குது? சுய புத்தி இருக்குமா? இதெல்லாம் அவர் பேசுறது தப்பா இருக்குதே, நான் மாற வேண்டும் சொல்லுவோமா? ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? நம்மளோட சிந்தனை எப்படி இருக்குது? அப்ப சாத்ரா மேல ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை நான் நிறைய நாள் சிந்திச்சு பார்த்திருக்கேன். எப்படி அதை போல்டா பேசுறான்னு தெரியல. ஒரு ராஜாட்டே எப்படி போல்டா பேச முடியுமா? நம்ம பேசினான். அதனால என்ன கிடைச்சிச்சு? அக்கின்ல போட்டாங்க, விழுந்தாங்க, 4 ஆள் வந்தாங்க. நான் பாட்டு எழுதி இருக்கிறேன். ஆனா கடைசி வசனம் சொல்லுகிறது அதுல, அந்த அதிகாரத்துல, பின்பு ராஜா சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினார். முன்னாடி வசனம் படிமா. ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. என்ன சாட்சி சொன்னா? அவன் இருதயத்துல இருக்க தெய்வத்தை சொல்லுங்க. ஆராதிக்கிற தேவன் எங்க இருக்கிறாரு, உன் சிலையை வணங்க மாட்டேன்னு சொன்னா அந்த ஆராதிக்கிற தேவன் ராஜாவுக்கு தெரியாதனால தான் அவன் சொல்றான். காமனா சொல்றான் பாருங்க. படிமா, சீக்கிரம் வசனம். ஆதலால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தாரும், எந்த ஜாதியாரும், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவார். என்ன சொல்றாங்க ஆர்டர்? எப்படிங்க? எப்படி? இதுல யார் சுத்தமா இருந்தா? யார் சித்தம் செஞ்சா? சாத்ரா மேல ஆபேத்நேகோ சுத்தமா இருந்தானா சித்தத்தை செஞ்சான். அந்த சித்தம் செஞ்சானா ஊர்ல என்னாச்சு? அவனுக்கு உயர்ந்த இடம் கிடைச்சிச்சு. அவனை தேவனை பழிச்சாலே என்ன இருக்கு? இன்னைக்கு துண்டித்து போடுவாங்க. இப்போ நீ இவ்வளவு நாள இயேசுவை ஏத்துக்கிறியே, எவ்வளவு பேர் இயேசு மறுதளிச்சு பேசுறாங்களே, நம்ம போய் என்னைக்காச்சும் கேட்டிருக்கோமா? நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் இன்னைக்கு நான் எவ்வளவு சுத்தமா இருக்கிறேன், இன்னைக்கு அதான் தீர்மானம். இன்னைக்கு சுத்தமா இருந்தா இந்த 364 ஓட்ட முடியும். சுத்தங்கிற அழுக்கு இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? அழுக்கு இருக்கக்கூடாது. அப்ப சுத்தங்கிறது லேசான வாழ்க்கை இல்ல. இயேசு பரிசுத்தத்துல பிறந்ததுனாலதான் சாகிற வரைக்கும் எப்படி இருந்தாரா? என்னைக்கு பாவம் இருந்துச்சா? என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யாரு கூற முடியும்? இப்ப நம்மள்ட்ட சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு பேர் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா? என்னதான் ஊழியக்காரனா இருந்தாலும் ஒரு குற்றம் சொல்லுவாங்க. அப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம் இன்னைக்கு தீர்மானிச்சுப்போம். எப்படிப்பட்ட காரியம், எப்படியாப்பட்ட சிந்தனை சொல்லுங்க போ. சாத்திர ஆபேத்நேகோ இப்ப எப்படி இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை? மாறுவோமா? சுத்தமா இருப்போமா? கொஞ்சம் ஜனம் தாங்க, நிறைய ஜனத்துக்கு சுத்தமா இருக்க முடியாது. கொஞ்சம் ஜனத்துல சுத்தமா இருக்க முடியும்.
அப்ப தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே சொல்றார், 6:10 சொல்றார் பாருங்க. தானியேல் ஆகமம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். சீக்கிரம் முடிங்க, சீக்கிரம் முடிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று என்ன சொல்றாங்க? அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்ட பொழுது தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே மேலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் என்ன செஞ்சாங்க? சுத்தம்ல என்ன செய்வான்? சுத்தம்ல என்ன செய்வான்? சொல்லுங்க பாப்பா. தேவபிரதர் சொன்னார், எப்ப ஜெயிப்ப? அவனுக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்காங்க? சிங்க குகையில போற கட்டளை கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு ஒரு நெருக்கம் வரப்ப நெருக்கத்துல நினைக்கிறோம், நெருக்கம் இல்லாதப்ப நம்ம சந்தோஷம் தெரியல. அப்ப தானியேல் அந்த நெருக்கத்தில் இருக்கப்ப கூட தினமும் எப்போதும் 3 தடவை தொழுறதை என்ன செஞ்சான்? தொழுதுட்டு இருந்தான். அப்ப 3 வேளை தொழுதுதான் அவனுடைய 22வது வசனம் சொல்லுது. அதே அதிகாரத்திலே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் அதை வாயை கட்டி போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சுத்தமானவனுக்கு என்ன யாரு கட்டி போடுவாங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் சுத்தமா இருக்கிறேன் பாருங்க. அவனை தூக்கி போட்டாங்க. அதெல்லாம் நம்ம கதை படிச்சுட்டு நிறைய கதை படிச்சுட்டோம். ஆனா இதை பொறுத்து எடுத்து பார்க்கறது இல்ல. அவன் சுத்தமா இருந்தனாலதான் சிங்கத்தின் வாயை யார் கட்டி போட்டா? ராஜா கட்டி போடலங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள், நான் சுத்தமா இருக்கிறேன், நான் சுத்தமா இருக்க முடியுதா? சொல்லுங்க பார்ப்போம். சுத்தமா இருக்க முடியுதா? சுத்தமா இருக்கலாமா, இருக்க வேண்டாம்? ஏன்னா என் மனைவி எவ்வளவு பேர் ஜெபம் பண்ணாங்க. ஆனா ஏந்திரிக்க முடியல. நல்ல ரெக்கவரி. ஆனா எங்க அண்ணன் அங்க தூக்கி விட்டப்பெல்லாம் நீங்களாம் மாற்ற இருப்பாரு. ஆனா எல்லாமே டெட்டா தான் வந்தா. ஆனா வீட்டுக்கு வந்த பிறகு கண்ணு திறந்தா பேசுறான். நல்ல கிறிஸ்துமஸுக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் எப்படி பேசுறான்? நிறைய பேசுறான். இன்னைக்கெல்லாம் நிறைய பேசுறான். பெங்களூர் கூட்டிட்டு போய் என்னை பாரு எல்லாமே சொன்னான். ஆனால் திடீரென்று ஒரு நிமிஷத்துல என்னாச்சு? எல்லாமே மாறி போச்சு. அது காரணம் என் மனைவி இன்னும் சுத்தம் இல்லையா, இல்ல செய்யறவங்க எல்லாம் ஜெபம் பண்றவங்க எல்லாம் சுத்தம் இல்லையா? சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லுங்க. அப்ப என் மனைவி என்ன செய்யணும்? சுத்தமா இருந்தா தொட்ட உடனே யாராலும் தொட்டாலும் சரி சுத்தமாகப்படும். அப்ப அவள் அழுக்கோடையும் சிந்தனையோடு இருந்து என்னாச்சு? அவள் பெரிய பாரத்தோட என்ன செஞ்சிட்டா? அவள் கிளப்பி போயிட்டா. ஆனா இன்னைக்கு நம்ம செய்யக்கூடியது நம்மளுக்காக ஒரு உதாரணம். இன்னைக்கு அந்த உதாரணத்தை நான் வைத்துதான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிறேன், ஒரு சிந்தனையை ஓட்டி கொண்டு இருக்கிறேன். அப்ப சாத்ராக் பேத ஆபேத்நேகோக்கும் தானியேலுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? வேணாம் படிக்க வேணாம். அப்ப பாருங்க, அவனுக்கு அந்த ஊர்ல செஞ்சாக்க அவனை வெட்டி போடு என்று சொன்னாங்க. ஆனா தானியேலுக்கு சொல்றாங்க, கடைசி 2 வசனம் படிச்சிருங்க. 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. அல்லேலூயா சொல்றோமா? தானியேலுடைய காரியம் எப்படி இருந்துச்சு? நம்ம காரியம் எப்படிங்க ஜெயமா இருந்துச்சு? எல்லாரும் தோல்வி அடைஞ்சிட்டு தான் இருக்கிறோம். நம்ம காரியத்துல தோல்விதான் காரணம். நான் இன்னும் சுத்தம் ஆகல. அப்ப சித்தத்தை நான் செய்யல. அவங்களாம் சித்தம் செஞ்சாங்க. எப்ப செஞ்சாங்க? சுத்தமா இருக்க வரைக்கும் சித்தம் செஞ்சாங்க. அந்த 3 வேளை போய் தொழுதான். அவன் ஆராதிக்க தேவன் எங்களுக்குள்ள இருக்கிறேன். இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி படிக்கலாம்.
லூக்கா அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலே 16வது வசனம் சொல்லுகிறது. ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. எங்க சாப்பிட போனாங்க? நேத்து வரைக்கும் நல்ல கையில காசு இருக்க வரைக்கும் புரோட்டா, சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுருப்பான். கையில காசு இல்லைன்னு எங்க போயிட்டான்? அவன் நல்லா சாப்பிட்டா இருந்தா கூட அவனுக்குள்ள ஒரு காரியம் சுத்தம் இல்லை. திரும்பி பண்ணிட்டு போய் உட்கார்றப்பதான் என்னாச்சு, தேவனுக்கு பிடிக்கல. அந்த தேவன் அவனை வெளிப்படுத்துறாரு. எப்படி வெளிப்படுத்துறாரு பாருங்க. அந்த வசனத்தை அடுத்த வசனத்தை சீக்கிரம் படிங்க. எப்பங்க தெரிஞ்சிச்சு? பண்ணிக்கிட்ட போறக்குள்ள அந்த பண்ணி சாப்பாட கூட தரமாட்டேங்கிறாங்க. எனக்கு நான் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பெரிய வசதியா இருந்தேன், எவ்வளவு செலவு செஞ்சேன், எல்லாம் சாப்பிட்டேன்னு என்று சொன்னா, அப்ப இன்னைக்கு சாப்பாட்டுல என்ன இருக்குது? அன்னைக்கு சாப்பிடுறது விதவிதமா சாப்பிட்டனால தான் மூளை குழம்பி போய் பண்ணிட்டு வந்தோம். ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, கோழிக்கறி, குருவி கறி எல்லாம் தின்னுட்டு என்ன செஞ்சிடும்? நான் கறி இல்லாம சாப்பிட மாட்டேங்க. எப்படி சொல்லுவோம்? எப்படியாவது ஒரு நாள் கவிச்சவங்க, ஒரு முட்டை நாள் வேணும், இப்படிலாம் நம்ம சொல்றோம். அதனால மூளை என்ன செய்யும்? மழுங்கி போச்சு. ஆனா அந்த ஊதாரி மகனுடைய கதையில மழுங்கி போறதுனால எப்படியோ தவிட்டனால் தின்னலாம் என்று போகும் பொழுது தேவன் அவனோட பேசினார். தேவன் அவனோட பேசுறாரு. எப்படி பேசுறாரு? அவன் மனம் திரும்பின உடனே அவன் பாருங்க, அடுத்த வசனம் சொல்றான் பாருங்க. தெரிந்த போது என்னங்க சொல்றாங்க? என் தகப்பனாரிடம் இருக்க கூலிக்காரர்கள் எத்தனையோ, எங்க இருக்குங்க அவனுக்கு தெரிஞ்சிச்சு. எப்ப தெரிஞ்சிச்சு? சுத்தமானதாங்க நல்லது தெரியும். சுத்தமாவது வரைக்கும் நல்லது தெரியவே தெரியாது. எப்போதும் இருதயத்துல ஒரு அழுக்கு இருந்துச்சுன்னா எதை பார்த்தாலும் அழுக்காதான் தெரியும். எதை நினைச்சாலும் ஒரு அழுக்காதான் தெரியும். அந்த அழுக்க தூக்கி போட்டு பாருங்க. அது சுத்தமா இருக்கப்ப சாந்தி அழுக்கு ட்ரெஸ் போட்டா நல்ல ட்ரெஸ்ஸா போட்டுட்டு நான் சொல்லுவேன். என் கண் அழுக்கு, என் காது அழுக்கு. வரிஜில் காலில் ஜெபம் பண்ணாங்க. என் கண்ணினாலும், காதுனாலும், வாயு, கையினாலும். ஆனா இருதயத்தை சொல்ல மறந்துட்டாங்க. எல்லா அழுக்கும் எங்க இருக்குது? அதுலயே சொல்லி முடிச்சுட்டார். அப்ப ஒரு இருதயத்துல எவ்வளவு அழுக்குதான் வச்சுக்கிறது? எவ்வளவு அழுக்குதான் வச்சுக்கிறது? லியோ நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 21 படிங்க படிங்க. அதுல 16 இருக்கு, 19 இருக்கு. கூட்டி கூட்டி எல்லாம் பார்ப்போம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் விட்டுடமா. எத்தனை வாக்கு தத்துவம் இருந்தாலும் சரி, எத்தனை பிளஸ் போர்டு வச்சாலும் சரி, என் இருதயம் மாறாவிட்டால் எதுவுமே நடக்காது. நல்லா கேட்டுக்கோங்க. இப்ப இந்த பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஒரு காரியம் செய்ய நினைச்சீங்கன்னா தடைப்பட்டு போயிட்டு இருக்க காரணம், நான் இன்னும் சுத்தமாகவில்லை. அப்ப நான் சுத்தமானாதான் இந்த பிள்ளையோட காரியம் எனக்கு ஜெயமாக முடியும். அதனால நிறைய காரியங்களை நான் சொல்றேன். அப்ப படிச்சிருமா? தாண்டியில் முடிச்சிட்டியா? அது சிங்க கோகையில போட சொல்வார. அப்படியே கீழே கடைசியில் போறோம். அப்படியே தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இல்லம்மா, அது இல்லம்மா. சிங்கத்தை அவர் ஜாதி ஜனதெல்லாம் தூக்கி சிங்க கோவில போடுவாங்க பாருங்க. 25 20. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றார். நல்லா ஏது இருக்கிறது தெரியுங்களா? இப்ப நான் ஒரு ஆளை குற்றப்படுத்திட்டேன்னா நாளைக்கு தேவன் என்ன செய்வார்? என்னை குற்றப்படுத்துவார். யாரை வச்சு? நான் யாரை வச்சு பிளைம் பண்ணணும் அவங்க என்னை குற்றப்படுத்துவார்கள். நான் யாரை வச்சு ஒரு உதவி செஞ்சனோ அந்த உதவி செஞ்சவங்க வச்சு என்னை குற்றப்படுத்துவார். அதனால தானியேல் சொல்றாரு, படிச்சு சீக்கிரம் முடிச்சா போதும். வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னார். அவர்களையும் அவருடைய குமாரர்களையும் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபிலே போட்டார்கள். என்ன செஞ்சு யாரு போட்டாங்க?
இங்க எப்படி இல்லை. சிங்கத்துக்கு இறை வேணும். நல்லா கேட்டுக்கங்க, சிங்கத்துக்கு இறை வேணும். சுத்தம் உள்ளவனா சுத்தம் இல்லாதவனா? அப்ப என்னை சிங்கத்துல போட்டா நான் தப்பிச்சு வருவேனா? ஏன்? இன்னும் சுத்தம் இல்லை, நம்மகிட்ட என்ன இல்லை. அப்ப எப்படி சுத்தமாகும்? ஆனாதான் இங்க சிங்கம் ஊதாரி போகிறதுல பன்னி என்ன இருக்குது? பன்னிக்கறி நம்ம சாப்பிடுறது இல்லை, பன்னிக்கறி சாப்பிடுறது இல்லை. ஏன்னா சாப்பிட்டவங்க நான்லாம் சாப்பிட்டுருக்கேன். பன்னிக்கறியில் நிறைய எண்ணெய் பசை நிறைய உண்டு, வாரா இருக்கும். அப்ப நம்மளோட செய்யக்கூடிய காரியம் இன்னைக்கு என்ன செய்யறோம்? நம்ம அவன் பன்னிக்கறியை திங்கல, பன்னிக்கு போட்ட தவிர தான் தின்னான். ஆனா இன்னைக்கு நம்ம பன்னிக்கறியை திங்கிறோம். இந்த வில்லேஜ் பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா நடுரோட்ல போட்டு வச்சிருப்பாங்க. நடுரோட்ல பன்னிக்கறிலாம் எப்படி வச்சுக்கோ, நடுரோட்ல போட்டு வச்சிருப்பாங்க. அவ்வளவு குளிர்ச்சிங்க. பன்னிக்கறி என்ன இருக்குது தெரியுமில, குளிர்ச்சி. அதனால தான் அது வாங்கி சாப்பிடுறது. மூளை சூடு இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லாம் போய் இப்ப சாமியார் என்ன செய்யறாங்க? பன்னி மேய்ங்க, ஆடு மேய்கடானாக்கு இப்ப பன்னி மேய்ச்சிட்டு இருக்காங்க. இது என்னமோ பைபிளோ தெரியாது. செய்ய வேண்டியது செய்ய, சித்தம் உங்களுக்கு. அப்ப அவன் சொல்றான், எனக்கு தகப்பனார் வீட்டுல எல்லாத்துக்கும் நல்ல சாப்பாடு கிடைக்குது, எனக்கு சாப்பாடு கிடைக்கல என்று தகப்பனை தேடி வரான். படிங்க, சீக்கிரம் படிச்சு 15:29 படிமா. அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனை மீறாமல் இருந்தும் என் சிநேகிதரோடு நான் சந்தோஷமா இருக்கும்படிக்கு நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. பாத்தீங்களாங்க, அங்க இருக்க அண்ணங்காரனுக்கு என்ன புத்தி இருக்குது? அண்ணன் தம்பிக்குள்ள எப்படி புத்தி இருக்குது? இப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள எப்படி இருக்குது? இருக்குதா? ரெண்டு பிள்ளை பெத்தா ரெண்டு வித்தியாசம் இருக்கும். நான் ஒண்ணு பெத்த வித்தியாசம் நிறைய இருக்குது. ரெண்டு பெத்தோம்னா இது கருப்புங்க, சிவப்புங்க, சிவப்புங்க, கருப்புங்க, ஏட்டி போட்டியாதான் இருக்கும். அப்ப செய்யக்கூடிய சிந்தனைகள், நான் சுத்தமா இருக்கிறேனா, சித்தம் செய்வேனா, எப்படி செய்யறேன்னு மட்டும் சொல்லி படிச்சு முடிச்சிடும். ஏன்னா நேரம் இல்லாதனால யோவான் 14ஆம் அதிகாரத்தை மட்டும் வச்சுக்கோங்க. ஒருத்தர் 6ல இருந்து ஒருத்தர் 6:1 படிங்க. அப்ப 20ல இருந்து படிங்க. 6 படிங்க. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். எதுக்கு சொன்னாருங்க? எதுக்கு சொன்னார்? நீ சுத்தமாவதற்கு வழியாகவும் சத்தியமாகவும் ஜீவனமாக வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த புது வருஷத்துல யார் வந்திருக்கா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் எப்படி செஞ்சாருங்கிறத 20வது வசனத்துல சொல்றாரு. நான் என் பிதாவிலும் என்னிலும் உங்களிலும் இருக்கிறதை என்ன சொல்றாங்க? என்னைக்கு அறிவோம்? நம்ம போவோமா? நம்ம போக மாட்டோமா? அப்ப அண்ணால அறிய போறோம். இப்ப என் மனைவி போயிட்டு இருக்கா. எங்க போயிட்டு இருக்கா? இயேசு இடத்துல போயிருக்கா. நான் போய் பார்ப்பேன். என் மனைவி எனக்கு முன்னாடி கூட இயேசுட்ட போலாம். நான் இவ்வளவு தூரம் பேசிய நான் என்ன செய்ய முடியாது? இயேசுட்ட போக முடியாது. அப்ப நம்மளுடைய சிந்தனைகள் அப்ப சொல்ற படிச்சிருமா, சீக்கிரம் படிச்சிருமா. நான் என் பிதாவிலும் என்னிலும் இருக்கிறதை அந்நாளில் காண்பீர்கள். அப்படி பரிசையா முடிச்சு கடைசி வரைக்கும் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என்னன்னு சொல்றாங்க? சுத்தம் எப்ப வருங்க? கற்பனைகளை கை கொள்ள கத்துக்குங்க. எவ்வளவு கற்பனை இருக்குது. அவர் சொல்றாரு, அந்த கற்பனைக்கு தடை வர்றது அதிலே சொல்றாரு. படிங்க, சீக்கிரம் படிச்சிருங்க.
என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனோ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். பெற்றுக்கொள்ளாதவன் அவருக்கு என்னவா இருக்கான்? சீக்கிரம் படிச்சிருக்கான். என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான், நானும் அவனில் அன்பாய் இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். என்ன சொன்னாருங்க? இன்னைக்கு சுத்தம் உள்ளவருக்கு யார் வெளிப்படுவா? பிசாசா இல்ல இயேசுவா? யாரு? எனக்கு வெளிப்படுறது யார் வருவா? இயேசு வருவாரா? அப்ப படிச்சிருங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. அவரை நோக்கி ஆண்டவரே, உம்மை உலகத்துக்கு வெளிப்படுத்தாமல் என்ன சொல்றாங்க? இன்னைக்கு எங்களுக்கு ஏன் உபயோகப்படுத்துற? உலகத்துக்கு வெளிப்படுத்தாம நீ தான் உலகத்துல போய், நான் நேரத்துக்கு சொன்னது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை என்ன சொன்ன? நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, வீட்டுக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ஆனா எப்படி இருக்கிறோம்? சுத்தம் இல்லாத வெளிச்சம். சீக்கிரம் படிச்சு முடிச்சிருமா? சீக்கிரம். அவரை நோக்கி ஆண்டவரே, வெளிப்படுத்தாமல் காரணம் என்னவென்று பிரதியுத்தரமாக கண்டுகொள்வார் இருப்பார். வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். யாரோட வாசம் பண்ணுவாருங்க? சுத்தம் உள்ளவனா சுத்தம் இல்லாதவனா? சித்தத்தை செய்யறவன் சுத்தம் உள்ளவன், அவருடைய வார்த்தைகளை கை கொள்றவன் சுத்தம் உள்ளவன். இப்ப வார்த்தைகளை நான் கை கொள்ளாம வார்த்தை படிக்கிறேன். எவ்வளவு வார்த்தையை படிக்கிறோம் இதுவரைக்கும்? இருதயத்துல இருந்துச்சா நான் தெரியாது. படிங்க, சீக்கிரம் படிச்சிருக்கேன். என்னில் அன்பாய் இராதவன் என்ன சொல்றாங்க? இப்ப இதுல மேல படிச்சதுல இருக்கோமா, கீழே படிச்சதுல இருக்கோமா? வசனத்தை கை கொள்றோமா? வசனத்தை கை கொண்டா என்ன சொல்லுவோம்? என் மனைவி இந்த ஊசி போறப்பெல்லாம் ஏசப்பா ஏசப்பா தான் சொல்றோம். புருஷன் தர கூட சொன்னதில்லை. அவர் அக்கு பஞ்சு வச்சிருக்க கூட என்ன செஞ்சா? ஏசப்பா ஏசப்பா தான் சொன்னான். ஏன்னா வலிக்கும் இருந்த போதிலும். அப்ப அவளுடைய இருதயத்துல கூட என்ன இருந்திருக்கு? அப்ப என்னுடைய இருதயத்துல யார் இருக்கா? படிச்சிருங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. என்னுடையதா, நல்லா கேட்டுங்க. என்னுடையதா இராதபடி என்ன அனுப்பினருடைய பிதாவுடையதா இருக்குது. இப்ப என்ன யாரை அவமதிக்கிறோம்? இப்ப வேத புத்தகத்தை கையில வச்சிருக்க யாரை அவமதிக்கிறோம்? இயேசுவையா பிதாவையா? இயேசுவையா பிதாவையா? இப்ப பைபிள் சொன்னார், இன்னைக்கு 1500 பைபிள் வந்தா கூட என்ன யாரை அவமதிக்கிறோம்? யாரை அவமதிக்கிறோம்? பிதாவையா இயேசுவையா? என்னை அனுப்பின பிதாவே இந்த வார்த்தைக்கு உரியவர். அவர் சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டேன். அதனால சொல்ற, சீக்கிரம் படிச்சு முடிச்சிருப்பான். தங்கி இருக்கையில் சொன்னேன், அனுப்ப போகிற என்ன இங்க என்ன வந்துட்டீங்க? இந்த வார்த்தை வந்தா பரிசுத்தம் என்ன வரும்? வருதா? இந்த வார்த்தை பேச 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 இந்த வார்த்தை ஃபுல்லா இருந்தா என் சரீரம் கூட எப்படி இருக்கும்? ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். சுத்தம் நம்ம மத்தியிலே இருக்கும். அப்ப சுத்தம் நம்மள்ட்ட இல்லைன்னா வார்த்தை இல்ல. படிச்சிருமா? சீக்கிரம் படிச்சிருமா? என் நாமத்திலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனை என்ன சொல்றாங்க? இப்ப யாரு என்கிட்ட இருக்கா? பரிசுத்த ஆவி என்ற இருப்பாரானா நான் ஒரு கேவலமா பேசுவேனா இல்ல திட்டுவேனா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. என்ற பரிசுத்த ஆவி இருந்தா பேசுவேனா திட்டுவேனா? யாரை திட்டுவேனா? சொல்லுங்க பாப்போம். திட்டுவேனா திட்ட மாட்டோம். அப்ப பரிசுத்த ஆவி தான் பொறுமையா போயிடும். என்ன இருக்கும்? பொறுமையா போயிடும். அதனால தான் சொல்ற, படிச்சிருக்க, சீக்கிரம் படிச்சிருங்க. எல்லாவற்றையும் நினைப்பூட்டுவார். என்ன சொல்றாங்க நம்மளுக்கு? எதுக்கு சமாதானங்க? எதுக்கு இந்த சமாதானம்?
ஏன்னா பின்னாடி வரக்கூடிய சான்ஸை நம்ம தாங்கிறதுக்கு சமாதானத்தை வச்சுட்டு போறோம். அந்த சமாதானம் உலகம் தர முடியாத சமாதானத்தை வைத்து போகிறார். அடுத்த வசனம் சீக்கிரம் படிமா. நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே. நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாய் இருந்தால் பிதாவிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள். ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்ப என்ன இருக்கு நம்ம இதயத்துல யார வச்சிருக்கோம்? ஏசப்பா வச்சிருந்தாலும் நீ பெரியவரா இருக்கிறியா? அடுத்து சொல்றாரு பெரியவரா வச்சிருக்கிறதுக்கு அந்த இடத்துல யார் இருக்கான்னு சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாருங்க? இனி உங்களுடனே அதிகமாய் நான் பேச போவதில்லை. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனிடத்து என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இப்போ ஒன்று எவ்வளவு இருக்கும்? உலகத்தின் அதிபதி வர்றதுக்கு எவ்வளவுங்க இருக்கும்? இன்னைக்கு எவ்வளவு காரியங்களை வச்சிருக்கோம். உலகத்து காரியத்தான் வச்சிருக்கோம். அதோட வச்சுதான் ஜெபம் பண்றோம். ஜெபம் பண்றது யார பண்றோம்? உலகத்து ஆசை நிறைய வச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. யார் பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, உலக ஆசை இல்லாம இருந்தவன் யாருமே இல்லை. ஆனா அவர் சொல்றார், வசனத்தை மறுபடியும் படியுமா? பேசுவதில்லை, உலகத்தின் அதிபதி வருகிறார், ஒன்றும் இல்லைங்க. நம்ம சொல்லுவோமா இன்னைக்கு உலகத்தின் அதிபதி வர்றது ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியுமா? அந்த உலக சொத்து இருக்கிறவங்க சண்டை வருது. உலக சொத்து இருக்கனால தான் சண்டை வருது. ஆனா என் மனைவி உலக சொத்துக்களை சண்டை போட்டதில்ல, அவளை தன்னை தானே நேசிக்கலே என்று சண்டை போட்டுக் கொண்டே இருந்தான். சட்டி போனா கட்ட போனா அதெல்லாம் அதுல பத்தி அவளுக்கு கவலை இல்லை. ஆனா என்னை நேசிக்கலே. நான் நேசிக்கிறது எனக்கு தான் தெரியும். அதனால இன்னைக்கு நம்மளுடைய காரியம் கடைசி வசனத்தை படிச்சோம். நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறது போல கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் அறியும்படிக்கு எழுந்திருங்கள். என்ன சொல்லாங்க? இப்ப என்ன கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போறோம்? ஏஞ்சு போக போறோம், அவங்க வேலையை பார்க்க போறோம். இருதயம் சுத்தமா இருக்காது. இருதயம் சுத்தமா இருக்கிறதுக்கு சொல்றாரு. ஏற்று இன்னும் படிப்போம். கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 5-10 வரைக்கும் படிச்சு முடிச்சிடும். கொலைசியர் 3ஆம் அதிகாரம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிர ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில், நல்லா கேட்டுக்கங்க, பூமியில் உண்டு பண்ணுகிற அழித்து போடுங்க. சுத்தமாவது காரணம் என்ன இருக்குது? இவ்வளவு உங்க இதயத்துல இருக்குது. இன்னைக்கு எடுத்து போடுங்க. வாக்கு தத்தமா இல்லை நான் சொல்ல. இன்னைக்கு நீ சுத்தமாகணும். அவ்வளவுதான் என்னுடைய ஆசை. ஊதாரி மாவு சுத்தமானா, சாத்ரா மேல ஆபத்து நாயக்கா சுத்தமானாங்க, தானியல் சுத்தமானா, மோசே சுத்தமானா. நீ யானியா? அடுத்தவங்களை சொல்லாத, நீ ஆவு, நீ சுத்தமாகு. அப்பதான் இயேசுவோட சிந்தை செய்ய முடியும். அவர் சித்தத்தை நீ செய்ய முடியும். பிதாவுடைய சித்தத்தை செய்ய முடியும். ஆனா செய்ய முடியாமல் இருக்கிறான். இன்னும் சுத்தம் இல்லாம படிச்சிருங்க. சீக்கிரம் படிச்சிருங்க. இவைகளின் பொருட்டு யார் மேல வருங்க? யார் மேல வரும்? இப்ப நம்ம கீழ் படிச்சிருக்கோமா? சொல்லுங்க பாப்போம். சிந்திச்சுக்கோங்க. ஏன்னா வேத வசனம் இருபுற கருக்குள்ள பட்டயம். நல்லவனை குத்தும், கெட்டவனை குத்தும். நல்லவனை குத்துறதுக்கு இன்னும் சுத்தமாகும், கெட்டவனை குத்துறதுக்கு சுத்தத்துக்கு போய் என்று சொல்லும். அதனால வெளிப்பட விஷயத்துல சொல்லுவார் கடைசி அதிகாரத்துல என்ன செய்ய சொல்றாரு? சுத்தமா இருக்க இன்னும் சுத்தமாயிரு, அசுத்தமா இருக்க இன்னும் அசுத்தமாயிரு. ஆனா நீதி செய்கிற நீதி செய்ய. ஆனா இன்னைக்கு வேதம் தெளிவா சொல்லுது. இன்னைக்கு என்னோட சித்த படிச்சிருமா? சீக்கிரம் படிச்சு முடிச்சிருமா? இவைகளின் பொருட்டு
கோபாக்கினை வரும். நீங்கள் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த நம்ம யாருக்குள்ள இருந்து இன்னும் வெளியே வரல, இன்னும் ஒரு குடும்பத்துக்குள்ள இருந்து இது வெளியே வரலங்க. குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டு சச்சரை போட்டு வண்டி ஓட்டிட்டே இருக்கிறோம். குடும்பத்துல இருந்து வெளியே வாங்க, அதெல்லாம் கன்சடை. ஒண்ணு இல்ல, ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். என் மனைவியுடைய அண்ணன் பிள்ளைக்கு குளித்தலை தாண்டி உள்ள சுகர் ஃபேக்டரி இருக்காது, என்ன ஊரு, பட்டவாய்த்தலை. அந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தப்ப அவ்வளவு ஜாமான் வாங்கினேன். என் கையில அன்னைக்கு 10 லட்சம் ரூபா கொடுத்து கட்டில இருந்து எல்லாம் வாங்கினேன். ஆனா எல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்த போதிலும் அந்த பொண்ணு ஒரு நாள் கூட வாழ்ந்த அவ்வளவு ஜாமானோட வீட்டுக்கு வந்துச்சு. உலக பொண்ணு. அப்ப இப்பதான் ரீசெண்டா 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 2வது கல்யாணம் எப்ப பண்ணாங்க, அவங்க அம்மா இறந்த பிறகு 2வது கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு சொல்லக்கூடிய காரியம், சொத்து சுகத்தை தர சுத்தப்படுத்தாது. ஆனா சுத்தப்படுத்துவதனால சொத்து சேர்க்க முடியாது. அதனால உங்க இருதயத்துல சுத்தமா இருக்க பாருங்க. இருதயத்துல சுத்தமா இருக்க என்ன வழிகள்னு பாருங்க. படிச்சிருங்க, சீக்கிரம் படிச்சிருங்க. இப்பொழுதோ கோபமும் முருகமும் பொறாமையும் பிறக்கலாகாது, தூஷணமும் வம்பும் விட்டு விடுங்கள். பொய் சொல்லாதீர்கள், கலைந்து போட்டு என்னங்க சாயலை சுத்தமாகிறதுக்கு அவருடைய சாயலை தெரிஞ்சுக்கணும். என்ன வசதியில் இருந்தாலும் சரி, வசதி இல்லாமல் இருந்தாலும் சரி, ஏழைக்கு இயேசு தான், பணக்காரனுக்கு இயேசு தான். ஆனால் தான் சொல்றார். படிச்சிருக்க, சீக்கிரம் முடிஞ்சிருக்கும். 10வது வசனம். அறிவடையும்படி இருக்கிறீர்களே. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒப்பு கொடுங்க. சுத்தமா இருக்க வேண்டும். அப்பதான் சித்தம் செய்ய முடியும். இல்ல சுத்தம் இல்லைன்னா பிசாசு சித்தம் செய்வீங்க. சுத்தமா இருந்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை செய்வீங்க. சுத்தம் இல்லை என்றால் பிசாசுடைய சித்தத்தை வேலை செய்வீங்க. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவரே, என்னை நெருக்கத்தில் எடுத்துக்காவதையா, என்னை சுத்தமாகும். அது புடம் வெள்ளியை போல நான் மாறுவேன், தங்கத்தை போல மாறுவேன். சொல்லுவோமா? சோத்திரமையா, நன்றி அம்மா. என்னை சுத்தப்படுத்தும். சுத்தம் பெருசுங்க, முடியாதுங்க, வாழ முடியாது. ஆனா சுத்தமா இருக்கவன் எண்ணி பார்க்க முடியும். கரப்படையாத கை, கால் கரப்படாது, இருதயம் கரப்படாம எவ்வளவு வசனங்கள் இருக்கு. சிந்தித்து பாரு. அவருடைய சித்தம் செய்யணும். இதான் சொன்னாரு, உன் சித்தத்தின்படியா. அவரு இரவு ஜெபம் பண்றவங்க கூட என் சித்தம் இல்லையா, உன் சித்தத்திலே என்னை பார் என்று சொன்னார். அப்ப கண்ணை மூடி இயேசுவை நம்மளுக்கு ஒப்பு கொடுத்தார். அதான் அவருடைய சித்தம். அதுக்கு வழியா என்ன அவருடைய சித்தம். அவர் பரிசுத்தமா இருந்தால நம்மளுக்கு பரிசுத்தமா வந்தார். அந்த பரிசுத்தாவியோட வந்தாரு. அதான் இன்னைக்கு தேற்றவாளன் நம்மள்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. உன்ட தேற்றவாளன் இருப்பானாரார், நீ ஒரு பரிசுத்த வாழ்க்கையால் வாழலைன்னாக்க உன்ட தேற்றவாளன் இல்லை என்றுதான் அர்த்தம். உன்ட தேற்றவாளன் இருப்பாரானால் நீ பரிசுத்தமா இருக்கிற என்று அர்த்தம். நீ சிந்தித்து பார். ஒரு இருதயத்துல நல்லா சிந்தி, ஒரு 5 நிமிஷம் சிந்தி. இந்த வருஷம் பிறந்திருக்கு, இந்த வருஷத்துல நீ சிந்தித்து பாரு, மாறி பாரு. உன் வாழ்க்கை மாறும், உன் இடம் மாறும், உன்னுடைய எண்ணங்கள் மாறும். சோத்திரமையா, நன்றி அப்பா. யோசனையில் பெரியவரே, ஆராதனை செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஓசானா உன்னத தேவனே, ஓசானா சொல்லுவோமா? கண்மணி போல் காப்ப
ஆண்டவரே சித்தம் உண்டு சுத்தமாகி என்னை சொல்லி சுகமாக்க போகிறேன் என்று. அப்போ நாங்கள் சுத்தமாகணும் ஐயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான் என்று வேதத்தில் வாசிக்கிறேன். அப்பா இருதயத்தில் நாங்கள் சுத்தம் உள்ளவர்களாக நாங்கள் பாக்கியமாக மாற வேண்டும் ஐயா. சிலுவை எங்களை மீட்ட என் தெய்வமே, சிறகுகளாய் எங்களை மூடுகிற என் தெய்வமே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிற மாட்டோம். விடி வெள்ளியாக எங்கள் உள்ளத்துல வந்தீரே, தேடி வந்து எங்களை மீட்க வந்ததே தெய்வமே, உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா. அப்பா சித்தம் கொண்டு சுத்தமாக்குவீராக, உங்கள் செயல்படியாக ஆகுவதற்காக, உன் கிருபை எங்கள் கொடுப்பதற்காக, இந்த 1ஆம் தேதி எங்கள் கொடுத்திருக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே சொல்லி ஒன்றும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா ஐயா. நான் சுத்தமாவையா உமது பிராராண்டு நான் சுத்தமாவேன். மத்திய நற்செய்திகள் சொல்லிடுங்க 8ஆம் அதிகாரத்துல அப்புறம் 2-3 படியாக கத்தாவே சுத்தமானா என்னை சுத்தமாக்கும் என்று சொல்லிடுறேன். தேவனுக்கு சித்தம் உண்டு சகோதரிகளே, தேவனுக்கு சித்தம் உண்டு. ஒரு மனிதனுமா சித்தமில்லாத ஒவ்வொரு மனுஷனும் ஆண்டவர் தேவன் சுத்தமாக்கி கொண்டே இருந்தார். இன்னைக்கு நம்ம சுத்தமா இருப்பதற்காக தேவன் உலாவி கொண்டிருக்கிற உலகம் முழுவதும் கடல் எல்லை தூரம் எவ்வளவு தூரம் இந்த பூமியை படைத்தாரோ அவ்வளவு தூரம் சுத்தி தெரிந்து கொண்டே சுத்தம் செய்வதற்காக அழைந்து தந்து கொண்டிருக்கார் சகோதரிகளே. இன்னைக்கு நான் இந்த இருக்கிற ஊதாரி பிள்ளைய போல நான் பன்றிக்கு முன்பாக இருக்கிறேன், நான் தேவனுக்கு முன்பாக இருக்கிறேன்னா சிந்தித்து பாருங்க. சிந்தித்து பார்த்தேனே நான் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, நான் உன்னோடு நான் வாழ்வதற்காக எங்கள் குடும்பம் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாய் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக ஐயா. அப்போ பேர் பேராக நீ ஆசீர்வதிக்கும்படியாக லூக்கா 10:20 உங்களுக்கு பெயர்கள் அடிப்படையில் பெருமை கொள்ள வேண்டாம், உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளதை பெருமை கொள்ளுமாங்க. வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பேரும் தனித்தனியாக எத்தனை பிள்ளைகள் இருக்கலாம், பிள்ளைகள் ஒத்தனை உறவுகளோடு இருக்கலாம், கூட பிறந்த சகோதர சகோதரி எத்தனை பேர் இருந்தாலும் என் குடும்பம் பெரிய குடும்பங்க சொன்னாலும் தேவன்கிட்ட நிக்க போறது நீ ஒரு ஆள் தான் நிக்க முடியும். தேவன்கிட்ட நிற்கும் போது நீ ஒரு ஆள் தான் நிக்க முடியும். அப்ப அவர் சித்தத்தின்படியாக சுத்தமாக்கி நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கூட அப்ப அந்த புதிய ஆண்டுக்குள்ள அடியெடுத்து வைக்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை சித்தம் உண்டு சுத்தமாக்கி எங்களை வழிநடத்துவதற்காக ஒரு திருப்பாத்தில் ஒப்பு கொண்டு செபிக்கிறையா. வழிநடத்த எங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக கைகளை தட்டி நாம் ஆண்டவரை கொடுப்போம்.